திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 3000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. ஆலத்தம்பாடி, பொன்னிறை, இளவரசநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விதைப்பு செய்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாலிட் வழங்கிட கேட்கலாம். ஜாலிட், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுத்ரிஜா. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது இடைவிடாத பெய்த தொடர் கனமழை காரணமாக கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டி பகுதிகள் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நேரடி விதைப்பு பணி, நடவு பணி முற்றிலுமாக நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள ஆலத்தம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான பொன்னிறை, வடக்கு பொன்னிறை, ஆலத்தம்பாடி மற்றும் கீராந்தி, காகம், அம்மனூர், பாம்பந்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் 3000 ஏக்கர் பரப்பளவில் நேரடி விதைப்பு பணியில் அப்பகுதி விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள அனைத்து நேரடி விதைப்பு பணிகளும், இளம் பயிர்கள் முற்றிலும் மழை நீரில் அழுகி வீணாகி உள்ளது. தற்பொழுது விவசாயிகள் தங்கள் வயல்வெளிகளில் இறங்கி தண்ணீரை வடிய வைக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் உள்ளதாக தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பகுதி முழுவதும் உள்ள விவசாயிகள் பெருமளவில் சிறு குறு விவசாயிகள் உள்ளனர். ஆனால் தங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயத்தை நம்பி உள்ளதால் வட்டிக்கு பணம் வாங்கி தங்களுடைய வீட்டில் உள்ள நகைகளை எல்லாம் அடமானம் வைத்துதான் இந்த விவசாய பணி மேற்கொண்டிருந்தோம். தற்பொழுது அனைத்தும் மழை நீரில் அழுக துவங்கி இருக்கிறது. நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியாத அளவிற்கு விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜாலிட்.